Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இப்போ தான் நான் மார்க்கெட்டுக்கு வந்து புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆர்டர் போடுறதுலாம் எப்படின்னு தெரியல. அதாவது ஸ்டாப் ஆர்டர்னு சொல்கிறாங்க, ஸ்டாப் லிமிட் ஆர்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, லிமிட் ஆர்டர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்கெட் ஆர்டர் அப்படின்றாங்க, நார்மல் ஆர்டரு, அப்புறம் வந்து எந்த மாதிரி ஆர்டர் எப்படி போடணும்னு தெரியல அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஆர்டர் போட்டால் ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ட்லேயும் போய்ட்டு பிளாட்ஃபார்மையும் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய ஃபயர்ஸ் 10 minutes இருக்குது, நீங்கள் அது மூலிமா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போது ப்ராக்கெட் ஆர்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்து கேன்சல் ஆகிட்டு இருக்குது. எஃப்என்ஓவில் இது கிடையாது இப்போது. ஓகேங்களா, எஃப்என்ஓவில் இது பேன் ஆகிடுச்சு. இப்போ ப்ராக்கெட் ஆர்டர் பற்றி கிடையாது. நீங்கள் ப்ராக்கெட் ஆர்டரில் வந்து பண்ணணும் அப்படின்னா கேஷில் மட்டும் தான் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது மார்க்கெட் வந்து ஒரு 10 ரூபா ஓடிட்டுருக்குது அப்படின்னா, நீங்கள் 8 ரூபா வந்தால் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் 8 ரூபா ப்ரைஸ் கீழே வந்தால் தான் வாங்குறீங்கன்னு நீங்கள் ஆர்டர் போட்டு வைக்கிறீங்களா. நீங்கள் 8 ரூபாய் நீங்கள் ஆர்டர் போட்டு நான் வாங்கிக்கிறேன், பை ஆர்டர் போட்டு வைக்கிறீங்களா, அது வந்து லிமிட் ஆர்டர். ஓகேங்களா, மார்க்கெட் இப்போதைக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல சார்ட் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு, 10 ரூபாயில் ரன் ஆகிட்டுருக்குது. மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு என் விலையை வாங்கிட்டு போகும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் அந்த போட்டு வைக்கிங்களா, இது வந்து லிமிட் ஆர்டர். ஓகேங்க, லிமிட் ஆர்டர் நல்லா புரிஞ்சுங்க. லிமிட் ஆர்டர் இது. ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இதே 10 ரூபாயில் ஓடிட்டுருக்குது, எனக்கு 12 ரூபாய்க்கு மேலே போனால் நான் வாங்கணும், 12 ரூபாய்க்கு மேலே போனால் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது ஸ்டாப் ஆர்டர். அதாவது இப்போதைக்கு நான் வாங்கிறது விருப்பம் இல்லை, ஆனால் 12 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நான் வாங்கணும்னு விருப்பப்படுறேன். 12 ரூபாய்க்கு மேலே, நல்லா கவனிங்க, 12 ரூபாய்க்கு மேலே போனால் நான் வாங்க அப்படின்னு போடுறீங்களா, அது வந்து ஸ்டாப் ஆர்டர். இந்த ஸ்டாப் லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, 12க்கும் அதுக்கு மேலே ஏதாவது நம்பர் செட் பண்ணுங்கள். இப்போ 14 அப்படின்னு செட் பண்ணால் 12க்கும் 14க்கும் நடுவில் எந்த விலை இருந்தால் நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடி அப்படின்றீங்களா. 12, 13, 14 இது மூணு ரேட்டில் எந்த ரேட்டுனாலும் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு மேலே போனால் எனக்கு வேணாம். ஓகேங்களா, இப்போ 15, 16 இருக்கலாம், 17 இருக்கலாம், 18 இருக்கலாம். இந்த ரேட்டு எனக்கு போனால் எனக்கு வேணாம், எனக்கு வந்து இந்த ரேட்டுக்குள்ளே தான் வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிங்களா. இந்த ரேட்டுக்குள்ளே தான் வேணுன்றது இது வந்து ஸ்டாப் லிமிட் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா நிறைய இப்போ ஆர்டர் போட சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் ஸ்டாப் ஆர்டர் மட்டும் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஒன்று, மார்க்கெட் கொஞ்சம் ஒரு கேப் அப் பண்ண ஒரு மூமெண்ட் கொடுக்குறீங்களா. இப்போ நீங்கள் வேறு 12க்கு நீங்கள் ஆர்டர் ஸ்டாப் ஆர்டர் போட்டுருந்தீங்கன்னா, மேபி ஒரு 18க்கு அங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடுதுன்னா உங்களுக்கு 18 ரூபாய்க்கு பை ஆகிடும். ஓகேங்களா, 18 பை ஆகிடுச்சின்னா அப்போ என்னென்னா உங்களுக்கு இவ்வளோ விலை அதிகமாக கொடுத்து வாங்கின மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயம். ஸோ தயவு செஞ்சு வீடியோஸ் எந்த அளவுக்கு அதிகம் பற்றிங்க, இது மாதிரி அதிகமான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சார்ட்லேயே ஒரு டைம் போய் பார்க்கலாம் இருங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டாடா ஸ்டீலில் பை ஆர்டர் எடுத்துருக்கேன்னு வச்சிங்களேன். இது வந்து பை ஆர்டர். இப்போ ப்ராக்கெட் ஆர்டர்லாம் கேன்சல் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சர் ஆப்ஷன் நான் ஸ்டாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணேன். நான் ஸ்டாக்ஸில் ப்ராக்கெட் ஆர்டர் கூட போடலாம், உங்களுக்கு ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, மார்க்கெட் ஆர்டர்னால் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குதோ அந்த ப்ரைஸ் வந்து பை ஆகிடும். மார்க்கெட்டு என்ன ப்ரைஸ் இருக்குதோ பை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன லிமிட் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சொன்னீங்களா மார்க்கெட் வந்து கீழே வந்தால் பை பண்ணிட்டு இப்போ வந்து மார்க்கெட் 1303 ஓடிட்டுருக்குது, எனக்கு 1300 வந்தால் நான் பை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 1300 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணலாம். இப்போ ப்ராக்கெட் ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ ஸ்டாப் லாஸ், எனக்கு 5 ரூபா ஸ்டாப் லாஸ் வேணும், 10 ரூபா டார்கெட் வேணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ப்ராக்கெட் ஆர்டரில். ஓகே, இது வந்து ப்ராக்கெட் ஆர்டரோட பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஸ்டாப் லாஸும் ஆர்டரும் ரெண்டு வந்து அதிலே போட்டுடலாம். அதுதான் ப்ராக்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணாங்களாம். அதாவது நீங்கள் பிகினர்ஸ் ஆகிங்கன்னா கேஷில் ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே ஆப்ஷனில் போகாதீங்க. ஆப்ஷன் பையிங் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. நிறைய சொன்னாங்க, சரி கால் ஆப்ஷன் பை பண்ண சொன்னாங்க, புட் ஆப்ஷன் பை பண்ண சொன்னாங்க. மார்க்கெட் ஏறினா விலை அதிகமாகுமா, மார்க்கெட் கீழே போனால் விலை அதிகமாகுமா, புட் ஆப்ஷன் எடுக்குமா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து ஆப்ஷனில் தான் விழுறாங்க. நிறைய பேர் ஆப்ஷனை பண்ணுங்கள், வேணாம்னு சொல்ல, ஆப்ஷனை புரிஞ்சுக்கிட்டு போனால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது வந்து லிமிட் ஆர்டர். நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து லிமிட் ஆர்டர். மார்க்கெட் கீழே வந்தால் தான் நான் வந்து பை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 1300 போட்டுருக்கீங்களா, இது வந்து பை ஆர்டர். ஸ்டாப் லாஸ் 5 ரூபா, ப்ராஃபிட் 10 ரூபா, குவான்டிட்டி எவ்வளோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆர்டர் பாருங்கள். ஸ்டாப் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா,
1300 ஓடிட்டுருக்குங்க. எனக்கு 1310 வந்தால் நான் பை பண்ணிக்கிறேன். 1310 வந்தால் நான் பை பண்ணிக்கிறேன். 5 ரூபா ஸ்டாப் லாஸ், 10 ரூபா டார்கெட்டு. 1310க்கு மேலே போனால் நான் பை பண்ணுறேன். இப்போது 1310க்கு மேலே போனால் நான் பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆர்டர். இல்லை நான் ஸ்டாப் லிமிட் ஆர்டர் போட விரும்பப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க என்ன பண்ணேன்னா, இப்போ 1310க்கும் 1312க்கும் நடுவில் நான் போனால் பை பண்ணிக்கிறேன். லிமிட்டு போடுங்க. இப்போ என்ன பண்ணணும், 1312. ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா? 1312க்கும் 1310 மேலே ப்ரைஸ் தாண்டி போய்ட்டு ரீச் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த ரேட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போடுவீங்களா, இது வந்து ஸ்டாப் லிமிட் ஆர்டர். அதே மாதிரி சேல் சைடு கூட அவ்வளோதான். சேல் சைடு நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு ப்ரைஸ் கீழே போகுதுன்னா இதுக்கு 1300க்கு கீழே போனால் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இதில் வந்து ஸ்டாப் லிமிட்டும் ஸ்டாப்லேயும் ஒரு ரூபா 2 ரூபா தள்ளி போடுங்க. ஸோ அந்த ரேட்டுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு சேல் ஆகும். நீங்கள் வெறும் ஸ்டாப் ஆர்டர் மட்டும் போட்டுட்டிங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ கீழே போனாலும் அந்த ரொம்ப கீழே பாட்டம் ரேட்டு சேல் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அதாவது ரொம்ப ஆர்டர் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நிறைய பேர் தவிச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மேபி பார்க்குறவங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியலாம். புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.